குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ்ட் பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வந்து பார்த்திங்கன்னா பதக்கத்தை உறுதி செய்யலான்னு அப்படின்னு இருந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் வீரர் விக்னேஷ் போகட் வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. 50 கிலோ எடை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 100 கிராம் வந்து எடை வந்து அவங்களோட எடை அதிகமாக இருந்ததுனால அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த தகுதி நீக்கத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு டைரெக்டாக கோல்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கோல்டு மெடல் கொடுத்துருவாங்க. சில்வர் மெடல் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வெண்கல மெடல் தான் அடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கோல்டு தானாகவே போயிடும். அடுத்து வங்கதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அரசு வந்து பார்த்திங்கன்னா இன்று பதவி இருக்குது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 48 ஆண்டுகள் நிறைவு செய்த தமிழ்நாடு விரைவு ரயில், அதாவது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் முதலாக ஒரு மாநிலத்தின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விரைவு ரயில் சேவை அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வரைக்கும் போகிற ரயில். இது வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து இயக்கப்பட்ட நிலையில் இதோடைய 48வது ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா அது நிறைவு செஞ்சுருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிவேக ரயில்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ட்ராங்க் அப்படின்னும் ராஜஸ்தானி விரைவு ரயில், இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அதிவேகமான ரயில். ஓகேங்களா? இது உங்கள் புக்லேயே இருக்குது. அடுத்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு மாரத்தான் கடந்த ஆண்டு நடைபெற்றதில் வந்து பார்த்திங்கன்னா 73,000 பேருக்கு மேலே வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3.42 கோடி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதேமாதிரி நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 6.85 கோடி அப்படின்ற தொகையும் கிடச்சிது. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10.27 கோடி நிதி திரட்டப்பட்டு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மையம் வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் அவருடைய 99வது பிறந்த நாளை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பசி இல்லாத உலகம் அப்படின்ற தலைப்பிலான பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தரமணியில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பன்னாட்டு கருத்தரங்கம். அதனால் அஞ்சலகங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி விற்பனை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. நாட்டின் 78வது ஆண்டு சுதந்திர தின விழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. இதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு எளிதில் தேசிய கொடி கிடைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள அஞ்சலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி வந்து விற்பனையாக இருக்குது. இதனுடைய விலை வந்து 25 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேசிய கைத்தறி தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 7 வந்து பார்த்திங்கன்னா தேசிய கைத்தறி தினம். அடுத்து தமிழகத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசுடைய உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. அடுத்து இது முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் தலா ஒரு நியாய விலைக் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டலமிடப்பட்ட பொருட்களை வந்து விநியோகிக்கும் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா சோதனை முறையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா களவாடப்படுறதையும் பொருட்கள் வந்து ஒரே ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறதையும் வந்து தவிர்க்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொட்டலம் பேக் பண்ணியே தான் வரும், அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக உணவு தானியங்கள், சர்க்கரை, பருப்பு வகையில் சரியான முறையில் பொட்டலமிடப்பட்டு நியாய விலைக் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநியோகிக்க திட்டப்பட்டிருக்கு. சோதனை முறையில் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா சேலம் ஸ்ரீரங்கப்பாளையம் நியாய விலைக் கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க சோதனை முறையில். இந்த இடம் பேர் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1932ஆம் ஆண்டில் வெளியான அரசு கலைச்சொல் பட்டியலில் காணப்படும் குறைபாடுகளை நீக்க வந்து பார்த்திங்கன்னா எளிதில் புரியும் வகையில் தமிழ் சொற்களை கொண்ட கலைச்சொற்கள் பட்டியல் ஒன்றை தயாரிக்கும் பணிக்கான சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் ஒரு கலைச்சொல் குழுவை வந்து உருவாக்குறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் 29/9/1935 அன்று திருநெல்வேலியில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இந்த நிலையில் இந்த குழுவின் தலைவராக இசைத்தமிழ் செல்வர் தி இளங்குமண பிள்ளை அவர் தான் இருந்தார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் துறை சொற்கள் 9 நாட்கள் ஆராயப்பட்டதின் பயனாக வந்து பார்த்திங்கன்னா 36ஆம் ஆண்டு கலை சொல்லாக்க மாநாடு சென்னையில் வந்து நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டை ஒட்டி பல துறை சார்ந்த 5300 கலை சொற்கள் அடங்கிய பட்டியல் வந்து வெளியிடப்படுறது.
1959 கல்லூரிகளில் தமிழை வந்து பயிற்று மொழியாக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது முக்கியமான விஷயம். 1959 கல்லூரிகளில் தமிழை வந்து பயிற்று மொழியாக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 1960 அன்றைய கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியத்தின் முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் தமிழ் பாடமொழியாக பயிற்று மொழியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஔவை நடராசன் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் என்ற நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஏமக்குறைவு நோய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மருவி ஏப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேய்வு நோய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது மூணுமே வந்து அந்த எய்ட்ஸ் அப்படின்ற நோயோடைய தமிழாக்கம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சாலைகளை அமைக்க உயிரி அடிப்படையிலான பயோபிடுமின் தார் உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ரூர்க்கி மத்திய சாலை ஆய்வு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டேராடூனில் உள்ள இந்திய பெட்ரோலிய நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆய்வுகளை மேற்கொண்டது குறிப்பாக நெல் வைக்கோல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உயிரித்தார் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுகிறது. நெல் வைக்கோல் உயிரித்தாருக்கு மாற்றுவதில் வெற்றி காணப்பட்டிருக்குது. ஓகேங்களா. பசுமை சாலைகளை அமைக்கப்படும் இந்த காப்புரிமை வந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டன் நெல் வைக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா 350 கிலோ உயிரித்தார் வந்து கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. பயோதார் தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லுடைய அந்த வைக்கல்லேருந்து தயாரிக்கிறாங்க. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ரூர்க்கி மத்திய சாலை ஆய்வு நிறுவனமும் டேராடூனில் இருக்கிற இந்தியன் பெட்ரோலிய நிறுவனத்துடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுவையின் 33வது துணைநிலை ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ்நாதன் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். முக்கியமான கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை வந்து மத்திய அரசு புதன்கிழமை அறிவிச்சிருக்கு. அதன்படியாக வந்து பார்த்திங்கன்னா உயரிய விருதான அதாவது பார்த்திங்கன்னா அறிவியல் விருதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உயரிய விருதாக வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா பிரபல உயிர் வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான விருதுகள் வந்து இதில் வழங்கப்படுது. விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு அப்படின்ற 4 அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்படுது. அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனை படைத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்படுது. சிறந்த பங்களிப்பை அளித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ விருதும், இளம் ஆராய்ச்சியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் யுவா விருதும், ஒரு குழுவாக 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளருக்கு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல்படுறாங்க அப்படின்னா விஞ்ஞான் குழு விருதும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுது. ஓகேங்களா. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல், புவி அறிவியல், மருத்துவம், பொறியியல் அறிவியல், வேளாண் அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், அணுசக்தி, விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படி 13 துறைகளைச் சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படுது. நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா 32 தனிநபர்கள் மற்றும் ஒரு குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இல்லை விஞ்ஞான் ரத்னா விருது தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் குழு விருது வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 திட்டக்குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தில் இருந்த அந்த குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருது வந்து அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமான ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வழங்க இருக்கிறார். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா 2009 படி வந்து பார்த்திங்கன்னா நலிவடைந்த பிரிவினர் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புகளில் 25% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை வந்து அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் இருக்குது. அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2009. ஓகேங்களா. இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தாத 4 மாநிலங்கள் இன்னும் இருக்காங்க. அதை பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், கேரளம், தெலுங்கானா, மேற்கு வங்கம் இந்த 4 மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து அமலில் இல்லை. சரிங்களா. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் அணியுடன் வந்து வியாழக்கிழமை வந்து மோத இருக்கிறாங்க. சரிங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சொன்ன மாதிரி தான் என்ன கேமு யார் விளாட்றாங்கன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பதக்கப்பட்டியல் 2வது வீடியோ போட்டு விட்ருவேன். அடுத்து ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் பாய்கிறது SSLV T3 ராக்கெட். ஓகேங்களா. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS 8 அப்படின்ற செயற்கைக்கோளுடன் SSLV T3 அப்படின்ற இலகுரக ராக்கெட் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்தில் வந்து ஏவ இருக்கிறாங்க. இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்காட்டோசாட் மற்றும் ரிசாட் அப்படின்ற பல்வேறு செயற்கை தொலையுணர்வு பண்பாட்டு விண்வெளியில் நிலைநிறுத்தப்படுது. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா EOS 8 அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த EOS 8 செயற்கைக்கோள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 176 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் வந்து ஓராண்டு. இது வந்து தரையிலிருந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா புவியினோட தாழ்வு வட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா நான்கு முக்கியமான சிஸ்டம் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதன் பேரை நம்ம கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் படிச்சிக்கலாம், நான் அதை கட் பண்ணி குரூப்பில் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.